காப்பாற்றிய சிங்கமும் சிங்கத்தை காப்பாற்றிய எலியும். கதைக்குள்ள போலாமா? ஒரு நாள் எலி இருக்குல்ல, எலி ஒரு நடந்துக்கிட்டே போகும்போது ஒரு குழியில் விழுந்துருச்சா. குழின்னு சொல்ல முடியாது, அது ஒரு சின்ன ஓட்டை, அது விழுந்துருச்சா. ஏஞ்சலுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அப்போ சிங்கம் வந்துச்சு, அது பயந்துருச்சு. எலி சிங்கம் நம்மளை கடிக்க போகுது அப்படின்னு. அப்போ சிங்கம் எதுவும் செய்யல. அது இப்படி 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 செஞ்சு அது இது பண்ணி விட்டுருச்சு. அப்போ எலி டக்குன்னு ஓடிடுச்சு பயந்துட்டு. அதுக்கப்புறம் சிங்கம் அப்படியே நடந்து போயிடுச்சு, அது எதுவும் செய்யாம. அதுக்கப்புறம் சிங்கம் நடந்துட்டு போனோடனே ஒரு நாள் ஒரு 2 days கழிச்சு ஒரு வேட்டையாடுறவங்க வந்தாங்க அதே காட்டுக்குள்ள. வந்துட்டு சிங்கத்தை குறி வச்சாங்க. சிங்கத்தை குறி வச்சோடனே ஒரு வலை இருக்குல்ல, வளையத்தை சிங்கத்து மேலே இப்படி போட்டாங்க. ஒரு ட்ராப் மாதிரி கயிறு வச்சுட்டு, கயிறுல அந்த சிங்கத்தோட கால் பட்டதோ சிங்கம் அப்படியே ஜாம் ஆயிடுச்சு. நான் கீழே பார்க்கும்போது அதுக்கப்புறம் கீழே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது மேலே சத்திக்கிடுச்சு. மேலே இப்படி பார்த்தா இப்படி வளையம் வந்துருச்சு. அது மாட்டி இருக்கும் போது அந்த இடத்துல அந்த இடத்துக்கு ஒரு கொஞ்சம் அந்த மரத்துக்கு பக்கத்து மரம் தான் எலியோட ஒரு சின்ன ஒரு வீடு மாதிரி. ஓகேயா, அந்த சைடு தான் அந்த மரத்து மேலே தான் சாஞ்சி தூங்கும். ஓகேயா, இப்போ அது அப்படியே ஓய்வு எடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த மரத்துக்கிட்ட போகும்போது சிங்கம் மாட்டிட்டு இருந்துச்சு. அப்போ அது வேகமாக போய் அந்த சிங்கத்துக்கு அழகா அதோட கூர்மையான நகத்தை வச்சு அழகா கிளின்னு பல்லு வச்சுல அதை அழகாக கிழிச்சு சிங்கத்தை அந்த வளையத்துலேருந்து வெளியாக்கிட்டோடனே வேலனுக்கெல்லாம் அந்த சிங்கம் துரத்துச்சு. அப்போ வேலுங்க தப்பிச்சிட்டாங்க. அப்போ எலியோ சிங்கமும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுச்சு. இந்த கதையில் நம்மளுக்கு என்ன புரியுது? ஓகே, நம்ம யாருக்கு ஹெல்ப் பண்ணுறோமோ அதே ஹெல்ப் தான் நம்மளுக்கு திரும்பி வரும். திஸ் இஸ் கால் கர்மா இஸ் பூமரேங். நம்ம ஏதாச்சும் பண்ணோன்னா திரும்பி நம்மளுக்கு ஏதாவது சேரும். இப்போ நம்ம ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ணோன்னா நம்ம கூட ஹெல்ப் பண்ணுவாங்க. துரோகம் பண்ணோன்னா திரும்பி நம்மளுக்கு துரோகம், அதே மாதிரி தான் நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு ஏதாவது கதை வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். அடுத்த சந்திக்கலாம்.